இப்போ இன்னொரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சிக்கு ஆப்போனண்டா இப்போ தனுஷ் வர போறாரு. இப்போ இந்த 65% பேர் தனுஷுக்கு ஓட்டு போட போறான்னா இவன் விஜய்க்கே ஓட்டு போட்டுப்பானே. லதா ரஜினிகாந்த் அவரோட பேக் போனா நீங்க அரசியலுக்கு வரணும்னு தூண்டுகோலா இருக்காங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு அந்த குடும்பமே வேணான்னு வெளியில வந்துட்டாரு. விஜய் மாதிரி இந்த சல்லித்தனம் அந்த கப்பித்தனம் எல்லாம் பண்ணாம தன்னுடைய மனைவிய அதாவது மியூச்சுவலா பிரிஞ்சு வெளியில வந்தவர். இந்த காங்கிரசினுடைய தலைவரை குண்டு கட்டா கிட்டத்தட்ட தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்ப கூட விஜய் பேச மாட்டாரு அதை பத்தி. எடப்பாடியாரை எதிர்த்து எவன் நிக்கிறான்னு அவனை போய் பாத்தாரல. இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லையா? விஜய் பார்த்த பிறகு ஆசைப்பட்டு வராரா? புரியல மேம். விஜய் பார்த்ததுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு அவர் வந்தா என்ன வரல என்ன, அவர் எப்ப வரணுன்றத அவர் முடிவு பண்ணிருக்காரு, வராரு மேம். ஆனா சமஸ்கிருதத்தை பேசுறவனே 24 பேர் தான். அப்ப அதை காப்பாத்துறது தான் நிறைய பேர் வேணும். அமித்ஷா அவர்களால பாஜக கூட்டத்தினால இங்க இன்னும் ஒரு சீட்டே பெருமையா பாக்குற அளவுக்கு அவங்களோட ரேஞ்ச் இங்க இருக்குன்னா, அவன் என்ன இங்க சொன்னாலும் நம்ம ஆளுக்கு புரியாத அளவுக்கு இந்த ஆளுக்கு இங்க எவ்வளவு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். நம்மள இங்க தமிழை அழிச்சிட்டு இன்னொரு மொழிக்காரன் உள்ள வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் அவன் நமக்கு அடிமையா தான் இருக்கணும்ன்றத முதல்ல நம்ம ஆளு பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டுல நடக்கிறது சிறந்த அரசியலா இல்ல ஆன்மீக அரசியலா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. இது ஏன்னு இனிமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு திருவள்ளூர்ல நடக்கிற ஒரு மேடையில பேசுறாரு. அவர் பேசுற விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அரசியலுக்குள்ள வரப்போற ஒரு கட்சி தலைவருக்குள்ள அந்த அந்த பாடி லாங்குவேஜ் தான் அவர் பேசுறது, அவர் மக்கள் கிட்ட சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஓகே அடுத்த தலைவர் ரெடி ஆயிட்டாரு போல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரப்போறாரு போல. சினிமால இருந்து இளம் நடிகர்கள் 1 by 1 வந்துகிட்டே இருக்காங்க அரசியலுக்கு. அப்படி பார்க்கும்போது தனுஷம் 2031 வரப்போறாருன்னு ஒரு ஜோதிடர் கணிச்சிருக்காரு. அதுவும் இன்னொன்னு என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் திராவிட கட்சிகள் இருந்தது, இப்போ இன்னொரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சிக்கு ஆப்போனண்டா இப்போ தனுஷ் வர போறாரு. அவர் வந்தாருன்னா திராவிட கட்சிகள் இருந்த இடமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனுஷ் அவர்கள் கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல கட்சி கண்டிப்பா ஆரம்பிப்பாரு. அவருடைய தாக்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். அது விஜய் அவர்களுக்கு தான் ஒரு என்ன சொல்றது, விஜய் அவர்களுடைய அரசியல் பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே எழுத்து போடுற வேலை தான் நான் பாக்குறேன். ஏன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு லாஜிக்கலா சொல்லிடுறேன். நீங்க 35-65 100% வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்களை 35-65 அப்ப பிரிச்சிடலாமா? 35 ஆளும் கட்சிக்கு ஆதரவு, 35% ஓட்டு ஆளும் கட்சிக்கு, மீதி இருக்கக்கூடிய 65% எதிர்கட்சி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட கட்சிகளுக்கு 65%. இப்ப என்ன கேள்வினா, இந்த 65% பேர் நான் ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் ஒரு கொள்கை பிடிப்புள்ளவன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு நடிகனுக்கு பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. குறிப்பா எனக்கு விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. விஜயை நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்கல, விஜய் ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தன்மை கொண்டவராக நான் பார்க்கல. அப்படின்றதுனாலதான் ஏற்கனவே அந்த 35% பேர் இல்லாதவர்கள் 65% பேர் விஜய்க்கு ஓட்டு போடல. இப்ப எப்படின்னா, இந்த 65% இருக்காங்கல்ல, இவங்களுடைய வாக்குகள் தான் கரைஞ்சி தனுஷுக்கு போக போகுது அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 65% பேர் தனுஷுக்கு ஓட்டு போட போறான்னா இவன் விஜய்க்கே ஓட்டு போட்டுப்பானே. ஒரு நடிகனுக்கு தான் ஓட்டு போட போறான், இல்ல ஒரு தனுஷுக்கு தான் ஓட்டு போட போறான் அப்படின்னா அதுக்கு அவன் அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய விஜய்க்கு ஓட்டு போயிட்டு போயிருக்கலாமே. ஆனா அவன் போடல. ஸோ அதனால இந்த 65ன்றது கிடையவே கிடையாது. இந்த 65ன்றது வேற இவங்களுக்குள்ளே போட்டியில இவங்களுக்குள்ளேயே உள்ள சுத்துமே வைக்குமே. அப்படி இல்லைன்னா புதுமையான ஒரு மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த, ஒரு இனம் சார்ந்த, அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகள், கஷ்டம், கவலைகள் சார்ந்த ஒரு புதிய அரசியலை கொண்டு வந்துகிட்டு இருக்க அண்ணாமலை போன்றவர்களுக்குள்ள இந்த 65% கொஞ்சம் பிரிஞ்சு அவருக்கு போகுமே வழிய இது இன்னொரு நடிகனுக்கு போவாது. ஏன்னா இது போயிருந்ததுன்னா விஜய்க்கே போயிருக்கணும். விஜய்க்கு போகல, அதனால தனுஷுக்கு இது போன்ற தேவையில்லை. ஆனா இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கிறது தனுஷ்ட போகும். ஏன்னா இப்ப நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும், எம்பி தேர்தல் வரும். இப்போ உள்ளாட்சி ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கே ஆள் இல்லாம தான் அதிமுக இருந்தும் திமுக இருந்தும் பாமக இருந்தும் கடன் வாங்கி, பாஜக இருந்தும் கடன் வாங்கி ஆளை போட்டு இவரு பண்ணாரு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நாளைக்கு வரும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் இவங்க ஆளுங்க நிற்பாங்க, அதுக்கு இவருக்கு ஆள் தேவைப்படும்.
ஆளை தேவைப்பட்டு ஃபில்அப் பண்ணி எப்படியோ உள்ளாட்சி தேர்தல் நிற்பாங்க. அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும். எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு ஜெயிக்கல, ஆனா ஆளை போட்டு கம்ப்ளீட்டா ஃபில்அப் போட்டு இருப்பான். ஆனா அதுலயும் இடம் கிடைக்காம இப்பவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வழக்கறிஞர் அணி, அந்த அணி, இந்த அணின்னு எனக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்கல, அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்க எனக்கு 15 லட்சம் ரூபாய் லஞ்சமா கேட்கறாங்க, அப்படி இப்படின்னு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த உள்ளாட்சி தேர்தலையும் வந்து ஒரு வார்டு கிடைக்காம, அப்படி இல்லைன்னா ஒரு மேயர் பதவி கிடைக்காம, ஒரு நகராட்சி தலைவர் பதவி கிடைக்காம, ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவி கிடைக்காம வெளியில வருவான். ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கேட்டு முடியாமலும் வெளியில வருவான். அப்ப அவன் ஃபுல்லா அவனுக்கு புகலிடம். ஏன்னா விஜய்கிட்ட இருந்தா வேற எவன்கிட்ட போவான்? அண்ணாமலைகிட்ட போவான். விஜய்கிட்ட இருக்கிறவனுக்கு அண்ணாமலைகிட்ட போகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மைண்ட் செட் இருக்குமா என்ன? அவனுக்கு அறிவு இருக்குமா என்ன? இருக்காது. அடுத்து அவன் ஆட்டோமேட்டிக்கா தனுஷ் தான் போவான். அப்ப விஜய் நடிகர் பிம்பத்துக்குள்ளதான் போவாங்க. அவ்வளவுதான் போவாங்க. நான் இதுதான் சிம்பிளா 65% ஏற்கனவே விஜய்க்கே ஓட்டு போடல, அவன் தனுஷுக்கு ஓட்டு போடணும்னு ஏன் விரும்ப போறான்? ப்ராபபிளி நான் என்ன சொல்றேன்னா, விஜயை விட ஒரு சில ஆங்கிள் பாத்தீங்கன்னா தனுஷ் பெட்டர். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சினிமாவில் நான் சொல்றேன், கொஞ்சம் சினிமாவை நம்ம பேசுவோன்றதுனால நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ்ல விஜய் வந்து தனுஷுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துட்டாருன்றதுனால விஜய்க்கு அந்த கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியே ஒழிய வேற பல ஆஸ்பெக்ட்ஸ்ல தனுஷ் தான் விஜயோட பெட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு படங்களை வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஹாலிவுட் படங்கள் விஜய் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னா கோலிவுட்லயே அவர் தேர மாட்டார். ஹாலிவுட் அவர் எங்க போறாரு? அவரை அங்க எவனும் கூப்பிடவும் செய்யல, இவரும் அங்க போகல. இவர் அங்க போனாலும் இவனுக்கு மதிக்க மாட்டான் அப்படின்றதுனால இவர் பாலிவுட்லயே கூப்பிடல, பாலிவுட்லயே கேமியோ கூப்பிட்டு வந்து ஆடதான் வைப்பான். அதாவது எனக்கு தெரியும் உச்சத்துல இருக்க நடிகரை இன்னொரு ஸ்டேட்ல இருந்து இன்வைட்டே பண்ணல படம் நடிக்க வாங்க அப்படின்னா அது விஜய் மட்டும்தான். குறிப்பா ஹாலிவுட்லாம் கூப்பிடவே இல்லை. தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா 2018 எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது ஹாலிவுட் படம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2022 நினைக்கிறேன், என்னோட நினைவு இருந்தா கிரேமேன் ஒரு படம் நடிச்சாரு. இப்ப ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹாலிவுட்ல எனக்கு தெரியும் 3 படங்கள் நடித்த ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னா அது வந்து தனுஷ் அவர்கள் தான். முதலாக ஹாலிவுட்ல ஒரு படம் நடிச்சது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிளட் ஸ்டோன் ஒரு படம். அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ் மருமகன் தனுஷ் அவர்கள் நடிச்ச படம் தான். ரைட்டுங்களா? விஜய் அவர்கள் ஹாலிவுட் படம் ஒன்றும் கிடையாது. சரி, பாலிவுட்ல ஏதாவது ஒரு படம் இருக்கா விஜய்கிட்ட அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இங்க தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா தனுஷுக்கு எனக்கு தெரிய தமிழ் நடிகர்களில் அப்படின்னா சவுத் இந்தியன் நடிகர்கள் வந்து ஒரு நடிகருக்கு பாலிவுட்ல 100 crores ஃபிலிம் இருக்குன்னா அது தனுஷ் தான். ராஞ்சனான்னு ஒரு படம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அமிதாப்னு ஒரு படத்துல அமிதாப் பச்சன் அடிக்கிற ரோல் நடிச்சாரு தனுஷ். அமிதாப் பச்சன் அப்படி அடிச்சு இழுத்துட்டு வருவார் தனுஷ். இதெல்லாம் ஒரு பாலிவுட்ல போயிட்டு பாலிவுட்லயே பாத்தீங்கன்னா நம்பர் 1. அதுக்கப்புறமும் படம் இப்ப தேரேஷ்குமேன்னு இப்போ ஒரு படம், அங்கேயும் டைரக்டர்ஸ் வந்து நடிக்க ஒரு பெரிய அளவுல பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்காரு தனுஷ். விஜய்கிட்ட பாலிவுட்னு எடுத்துக்கிட்டா 0. சரி, இங்க இருக்கிற டாலிவுட் பக்கத்துல தெலுங்குல எவனாலும் போய் நடிக்கலாம், அங்க விஜயை கூப்பிட்டாங்களா அப்படின்னா கூப்பிட்டாங்க. ஒரு படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படம் 2023 ஜனவரி மாசம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க மேம், இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்காருல விஜய். ஆனா விஜயனுடைய வாரிசுனுடைய ஆந்திராவுடைய கலெக்ஷனை விட டபுள் மடங்கு அதுக்கு அடுத்த மாசம் அந்த வாத்தி கலெக்ட் பண்ணுச்சு. வாத்தி வந்து இதே மாதிரி பைலிங்குவல் படம் தான், தெலுங்கு தமிழ் படம் தான். தனுஷனுடைய வாத்தி பிப்ரவரி மாசம் வந்த வாத்தி 2023 வந்த விஜயனுடைய, அதாவது அந்த டைரக்டரே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. வம்சி பைதப்பள்ளின்னு வாரிசோட டைரக்டரே கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆகி இப்போ ஒரு பாலிவுட் படம், ஒரு ரீமேக் படம், சல்மான் கான் ரீமேக் படம் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு 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 நிரந்தரமில்லாத ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தெலுங்குல போனாலும் கூட தெலுங்குல ஒரு படம் நடிச்சு அதுலயும் தனுஷ்ட தோத்து போனவர் தான் விஜய். ஆனா தனுஷ் தெலுங்குல 100 கோடி படம் வச்சிருக்காரு. ஒன்னு வாத்தி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா குபேரான்னு இப்ப நாகார்ஜுனா கூட ஒரு படம் நடிச்சாரு, 100 கோடி படம். சோ அது போக அவார்டுன்றதுக்கு விஜய்க்கு சம்பந்தமே கிடையாது. ஒருத்தன் கூட்டம் அவரை மதிச்சு அவார்டு கொடுத்தது கிடையாது. ஒரு பிலிம்ஃபேர் கூட வாங்காம உச்சத்துல இருக்குன்னு அவர் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு கடைசியில ஃபீல்ட் அவுட் ஆகி போய் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் நடிகர் தான் விஜய். ஆனா கமலஹாசனை விட அதிகமாக நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு திரு தனுஷ் அவர்கள். அது இல்லாம பிலிம்ஃபேர்லாம் போனஸ் தனுஷை பொறுத்தவரைக்கும் சும்மா கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது இல்லாம பலதரப்பட்ட விஜய் இன்னைக்கு விஜயும் தனுஷ் அவர்களையும் ஆட விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 2 பேரும் கம்பேர் பண்ணி நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன், தனுஷினுடைய பாடல் தான் முதலாக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதிகம் பேரால பார்க்கப்பட்ட பாடல். இவர் ஆடுவாரு, ஆடி கிழிச்சிருவாரு, அது இதுமாங்க விஜய்க்கு. இவருடைய ஒரு பாடல் கூட இவ்வளவு தூரம் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னா நம்பர் 1 வியூஸ்ல இருக்கானா இல்ல. ஆனா தனுஷுக்கு பல பாடல்கள் 2013 அவருடைய வைதிஸ் குலவெட்டியில ஆரம்பிச்சு அந்த அவரும் சாய் பல்லவியும் ஆடுவாங்களே, இப்ப குழந்தைங்க எல்லாரும் பார்த்து பல மில்லியன் ஆக்கி வச்சு விஜய் அதுலயும் தோத்தாரு. டான்ஸ்ல வந்தா கூட நீங்க இளைஞர்களையும் இந்த குழந்தைகளையும் இந்த
பெண்களையும் கவரக்கூடிய அளவுல தனுஷ் இருக்காரு. இப்படி தனுஷுக்கு பலதரப்பட்ட விஜயை விட வித்தியாசமான ஆட்ரிபியூட்ஸ் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மருமகன், எக்ஸ் மருமகன் தான் மருமகன். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த விஜய் மாதிரி இந்த சல்லித்தனம், அந்த கப்பித்தனம் எல்லாம் பண்ணாம தன்னுடைய மனைவிய அதாவது மியூச்சுவலா பிரிஞ்சு வெளியில வந்தவர். ஸோ அதெல்லாம் அவரோட ஆஸ்பெக்ட்ஸ். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல யாராவது கவர்ந்து நீங்க தனுஷ் கொஞ்சம் பெட்டர் விஜயோட அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவருக்கு ஒரு நாள். அதாவது நீங்க நடிகர் தனுஷை பத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. சோ அதுக்கான பேசக்கூடிய தளம் இது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல மேம், நீங்க நெகட்டிவா இருந்தனால விஜய் அளவுக்கு நெகட்டிவ். நான் என்ன கேக்குறேன், இல்ல சி இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, சீ தான் ஆனா ஓளவுக்கு சீ கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அளவுக்கு தனுஷ் சீ கிடையாது. ஆமா, அதான் சொல்லுவாரு. சரி, ஓப்பனா பேசினா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிருக்கேன் சார். இப்போ அவர் அரசியல் வர்றதுக்கான ஆசைகள் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வந்து ஒரு பக்கம் திமுகன்றாங்க, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றாங்க, சொல்லிக்கிட்டே இன்னொன்னு லதா ரஜினிகாந்த் அவரோட பேக் போனா நீங்க அரசியலுக்கு வரணும்னு தூண்டுகோலா இருக்காங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு அந்த குடும்பமே வேணான்னு வெளியில வந்துட்டாரு. இன்னமும் நீங்க ஏதாவது அவங்க மாமியார் சப்போர்ட்டோட தான் இன்னமும் நீங்க கதை எழுதிட்டீங்களா? இப்போ நீ ஒண்ணும் இல்ல மேம், இப்ப பாஜக வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பாஜக சந்திச்சுட்டு இருக்கு. பாஜக ஏறக்குறைய ஆளும் அனைத்து மாநில எதிர்கட்சிகளும் வந்து கேள்வி கேட்டு இருக்கான். விஜய் கூட கூட்டணியில இருக்கான் காங்கிரஸ், ரைட்டுங்களா? இந்த காங்கிரசினுடைய தலைவரை குண்டு கட்டா கிட்டத்தட்ட தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்ப கூட விஜய் பேச மாட்டாரு அதை பத்தி. பாஜகவுக்கு அவ்வளவு தூரம் இணக்கமா போகணுன்றாரு. அப்ப பாஜக சொல்லிதான் இங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதாவது திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு விஜய பாஜக இங்க அனுப்பி இருக்குன்னா ஏத்துக்கிறீங்களா நீங்க? இன்னமும் நீங்க அதே கட்டமைப்பு தான் சொல்றீங்க. அப்ப நீங்க இதே கட்டமைப்பு சொல்றீங்க. பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க அதே கட்டமைப்பு. அப்ப நீங்களும் இந்த மாதிரி கட்டமைப்பு தான் பண்றீங்க. நாங்க அதை கட்டமைப்புனா இதை நீங்க கட்டமைப்பு ஏமாத்தீங்க மேம். அந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லி அதே பாய்ஸ் கார்டுல தனி வீடு வாங்கி தனி வீட்டுல வந்துட்டாரு. இப்ப இவ்வளவு நாள் இப்ப அரசியலுக்கு வராம இப்ப ஏன் வராரு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. இப்ப வர்றதுல என்ன தப்பு இருக்கு மேம்? நாளைக்கு எலெக்ஷன் வச்சுட்டு வந்தாருன்னா நீங்க கேட்கலாம் மேம். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரைட். டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது நான் எலெக்ஷன்ல இருக்க போறேன், கட்சிக்கு வர போறேன்னு சொல்லிருக்கேன். அப்ப விஜய் பார்த்த பிறகு ஆசைப்பட்டு வராரா? புரியல மேம். விஜய் பார்த்ததுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு அவர் வந்தா என்ன, வரல என்ன, அவர் எப்ப வரணுன்றத அவர் முடிவு பண்ணிருக்காரு, வராரு மேம். இப்ப இதுல இப்ப விஜய் வந்து இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஒரு மித்து, இதை உடைக்கணும். விஜய் வந்து மக்கள் சிஎம் ஆக்கவே இல்லை. விஜய்க்கு 108 சீட்டை கொடுத்தாங்க மேம். 108 சீட்டை வச்சு இங்க எவனா சிஎம் ஆயிருக்கானா பாருங்க. சரி, கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன மேம், அந்த கட்சிக்காரங்க எவ்வளவு எடுத்துட்டாங்க? எத்தனை நாள் எடுத்துட்டு போறோம்? 108 சிஎம் கான மேண்டேட் கிடையாது தமிழ்நாட்டுல. சார் ஐஎஸ்ல யார்? ஹையஸ்ட் மேம் ஓடிக்கிட்டே இருக்கேன், ரைட்டுங்களா? நான் லைனை கிராஸ் பண்ணல, லைன் இங்க தான் இருக்கு. நான் முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் விழுந்திருக்கேன், என் முன்னாடி 2 பேர் விழுந்திருக்கேன் அப்படின்னா நான் வின்னரா? எப்படி நான் லைனை கிராஸ் பண்ணாதான் உனக்கு வின்னரு. மக்கள் உன்னை லைனை கிராஸ் பண்ண விடல, நீ அதுக்கு முன்னாடியே விழுந்து கிடக்குற. நீ என்ன பண்ற? மக்கள் மேம் 108 மேம். மக்கள் இப்போ எம்ஜிஆர் முந்திட்டாரு, என்டிஆர் முந்திட்டாரு. என்டிஆர் வந்து கிளியரா நீங்க தான் எனக்கு சிஎம் ஆகணும்னு சிஎம் ஆகிறதுக்கு தேவையான சீட்டை மக்கள் கொடுத்தாங்க. விஜய்க்கு கொடுக்கல. விஜய் எப்பவும் போல அடுத்தவனை நம்பி இப்ப அதாவது புதிய கட்சி வந்ததால உங்களால ஜீரணிச்சுக்க முடியல. இந்த ஃபேக்ட் நீங்க பேசுங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தர் சிஎம் ஆகணும் அப்படின்னா எம்ஜிஆர் சிஎம் ஆகணும் மக்கள் நினைச்சாங்களா? எம்ஜிஆர் எத்தனை சீட் கொடுத்தாங்க? 130 சீட் கொடுத்தாங்க. என்டிஆர் இன்னொன்னு நேரத்துலாம் ஒரு திரு ரேவந்த் சரண் அவர்கள், எங்க தொகுதி எம்எல்ஏ ரேவந்த் சரண், கூச்சமே இல்லாம பொய்ய பேசுறாங்க மேம். இப்படித்தான் மேம் நின்று ஏதோ ஒரு விழாவில் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உலகத்திலே இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத சாதனை 2 வருஷத்துல வந்து எங்க விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. 1 வருஷம் கூட ஆகாம என்டிஆர் வந்து சிஎம் ஆனாரு. கட்சி ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரே வருஷத்துல ஆரம்பிச்சு சிஎம் ஆனாரு திரு என்டிஆர் அவர்கள். என்னன்னா என்டிஆர் அவர்கள் சிஎம் ஆகும் பொழுது என்டிஆருக்கு ஜெயிப்பதற்கு தேவையான சீட்டை மக்கள் கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுக்கல. அந்த ஃபேக்டை ஏத்துக்கோங்க. ஆமான்னு சொல்லுங்க. அந்த ஃபேக்டை ஏத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கலைஞர் ஐயா இருக்கும்போது 95 சீட் தான் வின் பண்ணாரு. அப்பயும் அவர் வந்து முதல்வரா வந்தார். அந்த கதை தெரியுமா? யாரு கூட கூட்டணி வச்சாரு? அதுக்கப்புறம் கூட்டணி யாரு அவரு இண்டிவிஜுவலா அவரு ஜெயிச்சது எத்தனை சீட் சார்? அதுதான் மேம், கம்மிதான் மேம், கம்மிதான். அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாரா? இவர் 95 எங்க இருக்கு, 108 எங்க இருக்கு? இவர் யாரு? இவர் என்ன சொன்னார்? இவர் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது திமுக ஒரு கேட்டை திறந்து வச்சிருக்கு, அங்க போறவன எல்லாத்தையும் உள்ள இழுத்து போடுது. திமுகன்றது ஒரு தீய சக்தி, அவன் கூட சேர்ந்தவன் எல்லாவனும் தீய சக்தின்னு எல்லாவனையும் பேசிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சீட்டு வேண்டதுக்காண்டி எவனெல்லாம் போய் பார்க்க கூடாதுன்னு இவர் சொன்னாரோ அவனெல்லாம் போய் பார்த்தாரா இல்லையா? மரியாதை நிமித்தம் என்ன மரியாதை வேற உருட்டு கேள்விப்படுறேன். இப்படி ஒரு ரூட்லாம் கேள்விப்படுறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அதிமுக ஒற்றை தலைவர் எடப்பாடியார் அவரு, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவரை பார்க்காம ஒரு 20 பேர் எனக்கு ஆதரவா வரானோட அவனை போய் பார்த்தாரா?
இதெல்லாம் எவ்வளவு கேவலம். பர்மிஷன் கொடுக்கல யாரு பாக்குறதுக்கு, யாரு பெர்மிஷன் கொடுக்கல? சிஎம் போய் பாக்குறதுக்கு. யாரு அது அப்படியே வந்து திருப்பிட்டாங்கல்ல. எம்எல்ஏ மட்டும் போய் பாக்குறாரு, இவரை போய் பார்க்கல. ஏன்னா இவர் பர்மிஷன் கொடுக்கல. பெர்மிஷன் கொடுக்கலன்னு அவனும் சொல்லணும். எடப்பாடி வெளியில வந்து என்ன சொன்னாரு, என்ன விட்டுட்டு நீங்க எப்படி அவனை போய் பாத்தீங்கன்னு கேக்குறாருல. பெர்மிஷன் கொடுக்காம அவரே அதை கேட்க போறாரு. அந்த டைம்ல அவர் கொடுத்தியாமே. அதுக்கப்புறமா மேம் அடுத்த நாளே பேசினார் மேம். அடுத்த நாள் அவர் ஏன் மேம் பேசாம இருக்க போறாரு? மேம் நான் ஒண்ணும் இல்ல, இந்த 10 பேரை கெஞ்சி வீடு வீடா ஊர் ஊரா போய் சோஃபா கொடுத்து அலைஞ்சிடல விஜய். இந்த 10 ஒரு சீட்டுக்காண்டி காங்கிரஸ்ட கொஞ்சம், ஐஎம்எல்ட கொஞ்சம், விடுதலை சிறுத்தைகள்ட்ட கொஞ்சம், அப்புறம் இவரு அன்புமணி ராமதாஸ் சராரன் அவர் வீட்டுக்கு போனாரு. ஈஸியா இருக்கு. சரி மேம், அது என்னவோ அது விளக்கம் 1000 கொடுக்கலாம் மேம். நம்ம வைக்கிற விமர்சனம், அந்த விமர்சனம் உங்களுக்கு நியாயமா இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விஷயம் என்னன்னா, இதுக்கு பதிலா மொத்தமா எடப்பாடியாட்ட போயிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஜே ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. ஆனா எடப்பாடியாரை போய் பார்க்காம எடப்பாடியாரை எதிர்த்து எவன் நிக்கிறான்னு அவனை போய் பார்த்தாருல. இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லையா? ஆனா கலைஞர், நீங்க சொன்ன கலைஞர் 2006 இதை பண்ணல. நீங்க சொன்ன வருஷத்தை மென்ஷன் பண்ணல சார். 2006 கலைஞர் 95 சீட் இருக்கும்போது அவருமே முதல்வர் ஆனாரு அப்படின்னு 95 சீட் இருக்கும் பொழுது அவருமே முதல்வர் ஆனாரு. யாரை வச்சு ஆனாரு? அவர் ஆதரவு கொடுத்த, அவருக்கு ஆதரவு கொடுத்த ஆட்களை வச்சு ஆனாரு. ரைட்டுங்களா? ஜெயலலிதா பக்கம் இருந்த கூட்டத்தை வச்சு ஆகல அவரு. ரைட்டுங்களா? ஆனா இவருக்கு நேரெதிரா இருந்த திமுகவை அண்டி பிழைத்து கொண்டிருக்கும் புல்லுருவியில வச்சு இன்னைக்கு சீட்டை வச்சு இன்னைக்கு பண்ணிருக்காரு. இன்னொன்னு என்னோட பாயிண்டே என்ன, மக்கள் இவரை முதல்வர் ஆக்கல, இவரா ஆயிக்கிட்டாரு. ரைட்டுங்களா? இவரா அவர் ஆயிக்கிட்டாரு. யாரு? எதிர்கட்சிக்காரங்க ஆள் உள்ளது ஆயிருக்காரு. அது ஒரு ஃபேக்ட பேச விடுங்க, அவ்வளவுதான். மத்தபடி இப்படி ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்படி ஆகக்கூடாது, இப்படி ஆனது தப்பு அப்படிலாம் சொல்றேன். வாலண்டரியா அவர்கிட்ட போனாங்களா? அதுல நீங்க என்ன சொல்றீங்க? வாலண்டரியா போனீங்க நீங்க சொல்றீங்க. வாலண்டரி அதிமுக என்ன சொல்லுது? காசை கொடுத்து வாங்குறாங்க அதிமுக. அப்ப என்ன சொல்றீங்க? பாரம்பரிய கட்சி தானே. நீங்க ஏன் அவரை விட்டுட்டு வந்தீங்க? எடப்பாடியார் ஏன் விட்டுட்டு வந்தீங்க? பாரம்பரிய கட்சியில இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு யார் பணம் கொடுத்தா எந்த கட்சியில நீங்க போயிடுவீங்க அப்படிதானே சார் எல்லாரும் கேக்குறாங்க. பாரம்பரிய கட்சியில இருந்து வந்தவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் திமுக வேண்டாம்னு உடச்சிட்டு வந்தவர் தானே. அவரு அதே மாதிரி திமுக வேண்டாம்னு உடச்சிட்டு வந்தவர் தானே அதிமுக ஐயா வைக்க அவர்கள். பாரம்பரிய கட்சியிலேயே தான் உட்காந்துருக்கணும்னு எதுவும் கிடையாது. நீங்க வெளியில வரீங்க அப்படின்னா நீங்க 6 பேர் சிட்டிங் எம்எல்ஏ, நீங்க உங்களை ஜெயிக்க வச்சது யாரு? எடப்பாடியார். உங்களை ஜெயிக்க வச்சது ரெட்டல. ஆனாலும் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாளே, எலெக்ஷன் முடிஞ்சு அவர் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அவர் பண்றது ஏதோ ஒன்று சரியில்லை வைக்கல அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அட்லீஸ்ட் அது கொஞ்சம் டைம் கொடுத்து 2 மாசம் 3 மாசம் ரொம்பலாம் கேட்கல. ஆட்சி வந்து 2 மாசம் ஆகல, 10 நாள்ல நீங்க வெளியில வரீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு என்ன புரியல? ஜெயிக்க வச்சது உங்களை எடப்பாடியாரு, ஜெயிக்க வச்சது அம்மாவோட ரெட்டலை, எம்ஜிஆரோட ரெட்டலை, ஜெயிக்க வச்சது அதிமுக தொண்டர்கள், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிச்சு அறிவிச்சு 4 நாள்ல நீ வரலாம், நீ என்ன மனுஷன் அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க ஏன் கூப்பிட்டாங்க? அது இவங்க ஏன் போனாங்க? அதான் நம்மள நீங்க அவங்ககிட்ட கேளுங்க மேம். என்ன ஏன்னா அறிவு இருக்க வேண்டாம்டா. ஒரு 6 பேர் வாழ்க்கை, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்புறம் அம்மா போட்ட பிச்சை உங்களுக்கு, யாரு எம்ஜிஆர் போட்ட பிச்சை, அம்மா போட்ட பிச்சை, எடப்பாடியார் போட்ட பிச்சை, அதிமுக தொண்டர்கள் போட்ட பிச்சை, அதையும் மீறி அதிமுக விட்டுட்டு கேவலம் இந்த ஒரு கட்சி, இது ஒரு கட்சின்னு ஒரு நடிகை முன்னால போயிருக்கீங்களான்னு அவனை பார்த்து கேளுங்க. நீங்க அதை விட்டுட்டு நம்ம ஐயோ இது அதிமுக காரங்களே இங்க வராங்களே, இந்த அதிமுக கேவலப்பட்டு போன முறை இங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். விஜய் கூட ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அது வந்து விஜயை பிடிச்சோ அப்படி இல்லைன்னா வந்து தாவேக்காவருடைய கொள்கைகளை பார்த்து நான் வந்து பிரமிச்சு போயோ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சி விஜய். அதை அவரை வச்சு போனா அந்த 5 வருஷத்துல ஏதாவது ஆட்டையை போடலாம், ஏதாவது அடிக்கலாம், அவ்வளவுதான். அதனால இவனுக்கு போறானே வைக்கிறானே, ஏன் ஆட்டையை போடுவானே, ஆட்டையை போட்டு அதையும் விஜய் கண்டு காணாம இருந்துக்குவாரு, அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு பாலம் கட்டுறாங்களா, பாலத்துல போயிட்டு அப்படி இது பண்ணிட்டு பாஷா மாதிரி பண்ணிட்டு அவர் வாழ்நாள் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு புரியுது, அவர் வந்து முதல்வரா வந்தது உங்களால ஏத்துக்கொள்ள முடியல. ஒவ்வொரு விஷயம் அவர் முதல்வரா பண்றீங்க, அவரோட ட்ரெஸ்ஸை விமர்சனம் பண்றீங்க, அவர் எங்க போறாரோ அதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி சார், அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம போயிடுவோம். 24,000 பேர் வந்துட்டு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து 6,000 டீச்சர்ஸை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. அதே வந்து 7 கோடி பேர் வந்துட்டு தமிழ் பேசுறாங்க, எழுதுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 12 டீச்சர்ஸ் தான் மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ என்ன மேம், அதாவது இந்த பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரை வந்து அவங்க வந்து சமஸ்கிருதம் அப்படின்றத வந்து ஒரு ஒரு அவங்க அதாவது ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்தை எந்த வகையில ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு மேம். ஓகேங்களா? பட் ஆனாலும் ஸ்டில் அவங்க நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து காலகாலமா வந்து எத்தனை சமஸ்கிருதத்தை வந்து வந்து ஒரு 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 நம்மளுடைய ஒரு தமிழுக்கு நிகரான மொழி எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மொழி வந்து இன்னைக்கு பேச்சு வழக்கு அப்படின்றதுல இல்லாம போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா
அழிந்து கொண்டிருக்கின்ற எனக்கு தெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் மிக முக்கிய மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதம். ஸோ அப்படிப்பட்ட மொழியை வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து தூக்கி விடணும். ஏன்னா ஒரு ஒரு காலத்துல வந்து சமஸ்கிருதம் வந்து இன்னைக்கும் வந்து சமஸ்கிருத நூல்களும் வந்து சமஸ்கிருத பாடல்களும் சமஸ்கிருத கவிதைகளும் இல்லை சமஸ்கிருதத்தில் உள்ள கதைகளும் மிகப்பெரிய கட்டுரைகளும் தான் வந்து இன்றைய இந்தியாவை அப்படின்னா இன்னும் சொல்லப்போனா உலக பொதுமுறைகளுக்கு மிக முக்கியமான தகவல்களையும் மிக முக்கியமான அதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து சமஸ்கிருத மொழி தான். அந்த சமஸ்கிருத மொழி தான் அந்த காலத்துல பலர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, பலர் வந்து அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, பலர் அதை அப்படிப்பட்ட அந்த ஒரு மொழியிலிருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதாவது தமிழ் இல்லை, தமிழ் இல்லாத ஏனைய இந்திய மொழிகளில் சமஸ்கிருதத்தினுடைய கலப்பு இன்னும் சொல்லப்போனா தமிழிலே சமஸ்கிருதத்தினுடைய கலப்பு அதிகமா இருக்கு. அப்ப அப்படி சமஸ்கிருதத்தை உறிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து அழிய போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியம். அப்ப அது சமஸ்கிருதம் அழியட்டும் அப்படின்றது இல்லைனாலுமே சரி அதையும் காப்பாற்றுவோமே அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் தான் நினைக்கிறேன். காப்பாத்தலாம், கரெக்டா நான் இல்லைன்னு சொல்ல. 24,000க்கு 6,000 டீச்சர்ஸ் நியமிக்கிறீங்க. 7 கோடி தமிழர் பேசக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு 12 பேர் மட்டும் நியமிக்கிறீங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. 12 பேர் எங்க இருக்காங்க, 6,000 பேர் எங்க இருக்காங்க, 7 கோடி எங்க இருக்காங்க, 24,000 பேர் எங்க இருக்காங்க சார்? இல்ல நான் அதுதான் சொல்றேன். தமிழுக்கு அப்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப இன்னமும் அதை மட்ட தட்டிட்டே இருக்காங்க. இப்ப தெலுங்குல எத்தனை பேருக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 22 பேர். என்ன விஷயம்னா மேம், அதாவது அவங்க டிஸ்பாரிட்டி பாக்குறாங்க. இப்ப 7 கோடி பேர் நீங்க பேசுறீங்கல்ல, 7 கோடி பேர் 12 பேரை வச்சு காப்பாத்திடலாம். 7 கோடி பேர் ஆல்ரெடி காப்பாத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சமஸ்கிருதத்தை பேசுறோம்னு 24,000 பேர் தான். அப்ப அதை காப்பாத்துறதுக்கு தான் நிறைய பேர் வேணும். இப்ப நாங்க இவ்வளவு பேர் பேசுறோம், எங்களை நீங்க ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா அவனாதான் தூக்கி விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க மோடி குரூப். அப்ப அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அவங்க லாஜிக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க நம்ம லாஜிக். எங்களுடைய விமர்சனம், பலதரப்பட்ட மக்களோட விமர்சனம், தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க வாய்ப்பே இல்லை மேம். இப்போ நான் சொல்றேன் மேம், கேரளால பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. ஆந்திரால தெலுங்கானால எல்லாருக்கும் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. கர்நாடகால செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. தமிழ்நாட்டுல அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாடு தான் இட்ஸ் த லீஸ்ட், அதாவது ஃபார் எனி அதர் லாங்குவேஜ் இஃப் யூ டேக் லீஸ்ட் ரிசெப்டிவ் ஃபார் எனி அதர் லாங்குவேஜ், நடுவில் ஹிந்தி. எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, தமிழை தவிர இன்னொரு லாங்குவேஜை நம்ம ரிசெப்டிவா நம்ம உள்ள விட்டு நம்ம அனுமதிச்சு அதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா வெளியில இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்தவங்க பேசுவாங்க. இப்போ ஆந்திரால இருந்து பல பேர் உள்ள இருக்காங்க, அதே மாதிரி ஹிந்தில வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்காங்க, அவங்க பேசுறது இல்ல. ஆஸ் அ தமிழர்கள் இல்ல தமிழ்நாட்டுல இன்னொரு லாங்குவேஜ் ப்ரிடாமினென்ட்டா பப்ளிக்லயோ அப்படி இல்லைன்னா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு கல்விச்சாலையிலயோ அப்படி இல்லைன்னா ஒரு பொது இடங்கள்லயோ ஒரு மிக முக்கியமான இன்னொரு மொழி இருக்கு தமிழை தவிர அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க வேற எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, வேற எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. அதனால தமிழ்நாடு வந்து அவ்வளவு ஆங்கிலத்துல பேசுறாங்க. ஆங்கிலம் உலகம் முழுவதும் இருக்கு. அதெல்லாம் வந்து சைனா ஜப்பானுக்கே வந்து இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் ஆங்கிலத்தை எல்லாரும் படிக்கணும் போறீங்கன்னு அவங்களுக்கே அது ஒரு பெரிய கிரைசிஸ், ரைட்டுங்களா? இப்ப எப்படி அமெரிக்கால வந்து மெக்சிகன்ஸ் உள்ள போனதுக்கு ஒரு ஸ்பானிஷ் படிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு கிரேஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஆங்கிலம் உலகம் முழுக்க இருக்கு. ஆங்கிலத்தை விட்டுருங்க. ஆங்கிலம் என்ன கேரளா எவனும் ஆங்கிலம் பேசல, ஆந்திரால பேசல, கர்நாடகாவில் பேசல, அது இல்லை. நீங்க இன்னொரு இந்திய மொழிய தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஈஸியா சிலாகிச்சு அவ்வளவு தூரம் உள்ள கொண்டு வந்துட்டாங்களான்னா வரவே இல்லை. அதை ஏற்கனவே தடுத்து நிறுத்தி, ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட அரசியல் உள்ள வந்துடும். இதை ஏற்கனவே அண்ணா அவர்கள் தடுத்து நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கலைஞர் அவர்கள், அண்ணா வழியில் அந்த கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, இதெல்லாம் ரொம்ப கிளீனா தடுத்து நிறுத்தி குறிப்பா இந்தி உள்ள வரவே கூடாது. மேம், எல்லா மாநிலத்திலையும் போய் ஏதோ இவங்க போய் அந்த காலகேர் மாதிரி அமித்ஷா குரூப் உள்ள போய் அந்தந்த அந்தந்த மாநிலங்களை பிரிடாமினண்டா இருந்த கட்சிகளை அப்புறம் அழிச்சு இன்னைக்கு பாஜக உள்ள கொண்டு வர முடிஞ்ச அமித்ஷா அவர்களால பாஜக கூட்டத்தினால இங்க இன்னும் வந்து ஒரு சீட்டே பெருமையா பாக்குற அளவுக்கு அவங்களோட ரேஞ்ச் இங்க இருக்குன்னா, அவன் என்ன இங்க வந்து சொன்னாலும் நம்மளுக்கு புரியாத அளவுக்கு இந்த ஆளுக்கு இங்க உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான் நம்மள. ஆப்கி பார் மோடி சர்க்கார், இது தெரியாத இந்தியாவில இருக்க எவனுமே கிடையாது. நமக்கே தெரியும் கரெக்டா, ஆப்கி பார் மோடி சர்க்கார். இந்த வரிதான் தெரியுது, என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல பல பேருக்கு தெரியாது. ஆப்கி பார் மோடி சர்க்கார்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஆப்கி பார் மோடி சர்க்கார் எல்லாம் தெரியும். இங்க நீ வந்து இப்ப அமித்ஷா இங்க வராரு, மோடி இங்க வராரு, ஒரு வெறித்தனமான ஒரு டைலாக, ஒரு ஏத்த இறக்கத்துல ஒரு டைலாக ஹிந்தியில பஞ்சடிக்கிறாரு அப்படின்னா அவனுக்கு இப்படியே உட்காந்துருப்பான்.
அந்த அளவுக்கு நம்மளால ரெடி பண்ணி வச்சுட்டா அங்க இதுக்கு முன்னாடி நம்மள ஆட்சி பண்ணுவேன். இங்க தமிழை அழிச்சிட்டு இன்னொரு மொழிக்காரன் உள்ள வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் அவன் நமக்கு அடிமையா தான் இருக்கணும்ன்றத முதல்ல நம்ம ஆளு வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து இன்டைரக்டா இப்ப நிறைய பிளான் பண்றாங்க தமிழ்நாட்டுல. தமிழுக்கான ஒரு முக்கியத்துவமே நான் மறுபடியும் சொல்றேன், இது வரைக்கும் சர்வே பண்ணிட்டோமே. நான் என்ன சொல்றேன், கிளியரா என்ன சொல்லணும்னா, the only state that surviving without Hindi அப்படின்னா தமிழ்நாடு தான். இது வரைக்கும் சர்வே பண்ண முடிஞ்சவங்க இனி பண்ண மாட்டேன்னு ஏன் பயப்படணுமே? மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஆல்ரெடி கீழே விழுந்துட்டான் மேம். இன்னைக்கு கர்நாடகாவில் போயிட்டீங்க, இன்னைக்கு பெங்களூர் போயிட்டீங்கன்னா அங்க ஹிந்தி பேசுறது தான் அதிகம். குறைந்தபட்சம் எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியும், எழுத படிக்க தெரியுமா உனக்கு? ஆந்திராலே இப்படிதான் மேம். கேரளாலாம் கேட்கவே வேண்டாம், அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இருந்தாங்கன்றதுனால, கம்யூனிஸ்ட் வந்து தேசிய சித்தாந்தம் தேசிய கொள்கைன்றதுனால அவன் என்ன பண்ணா தெரிஞ்சது தெரியாம பெங்காலி முதல்ல அவனுக்கு தெரியும், எழுத படிக்க தெரியும். அப்படி அடுத்த மொழியில உள்ள விட்டு ஏன்னா இப்போ ஒரு கம்யூனிஸ்ட்காரன் இருந்தாலும் வைங்களேன், கம்யூனிஸ்ட்காரனுடைய பல எழுத்துப்பூர்வமான புத்தகங்கள் அது இது அவருடைய உரைகள் எல்லாம் ஹிந்தியில தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி. அப்ப அதை ஃபுல்லா இவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சா அதுக்கப்புறம் படிப்பான் அப்படின்றதுனால இவனுக்கு உள்ள செகண்ட் லாங்குவேஜ் அது இந்தியை உள்ள விட்டு இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் வந்து ஆல்மோஸ்ட் தேர் கன்வின்ஸ்ட் அண்ட் தேர் லைக் அவ்வளவுதான். இன்னைக்கு முடிஞ்சது. அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். மோடி ஒரு அமித்ஷாவோ இல்ல பாஜகவோ இல்ல காங்கிரஸோ ஒரு ஹிந்தி தெரிந்த ஒரு ஆட்சியாளன் ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு ஒரு ஹிந்தி பேசுறான்னு அவனால அது உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்க நம்மளால புரியாது, ஒண்ணுமே புரியாது. ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து இதுவரைக்கும் சர்வே பண்ற நம்ம அந்த 6000 டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதனால சம்ஸ்கிருதம் உள்ள வந்து நம்ம சர்வே பண்ண முடியாம இல்ல இந்த ஆளுங்க டீச்சர்ஸ் கம்மியா போட்டதுனால நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் வந்து மேம் அவன் 10 அடி எடுத்து வச்சா நம்ம 100 அடி எடுத்து வைப்போம். இங்க தமிழை வளர்க்கறதுக்கு இங்க நம்மளை உள்ள ஸ்ட்ராங்கா நம்மளை ஒண்ணு இல்லை. இன்னைக்கு ஏஐல தமிழ்நாட்டினுடைய வரலாறையும் தமிழ்நாட்டு மன்னர்களுடைய தமிழ்நாட்டினுடைய அதாவது கலை இலக்கியங்களுடைய வரலாறை எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏஐல வருது. இவன் பார்ட் ஆஃப் த டிராமா அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்துட்டு இருக்கான், கட்டமைச்சிட்டு இருக்கான். அதனால வந்து தமிழெல்லாம் அவ்வளவு ஈஸியா அழிச்சிட்டு இன்னொருத்த வந்துருவான். என்ன உலகத்திலேயே மூத்த மொழின்னு சர்வே பண்றதே பெரிய விஷயம் இல்ல. இப்போ சர்வே பண்ணுதுன்னா அடுத்த மொழியை உள்ள கொண்டு வராத அளவுக்கு சர்வே பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் தமிழ். அதனால தமிழ்லாம் ஒண்ணும் பண்ண சும்மா ஏதாவது உருட்டிக்கிட்டு இவனுங்க ஆளுங்கட்சியினர் பாஜக மேல ஏதாவது ஒரு வந்து குறை சொல்லணும் குற்றம் சொல்லணுன்றதுக்காண்டி தமிழ் அழிக்க போறான் பாஜக சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா தமிழ்லாம் அழியாது. நீங்க நானும் பேசிட்டு இருக்காரு தமிழ் அழியாது. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.